வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த பதிவில் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 12 நாட்களில் காத்திருக்கும் நன்மை என்ன, தீமை என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மேசராசியில் பிறந்தவங்க தனித்துவமான குணங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதை முதல்ல பார்க்கலாங்க. மேச ராசியில் இருக்கவங்க அதிபதி வந்துட்டு செவ்வாய்ங்க. செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க அதிக கோபம் கொண்டவங்களாக தான் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய குறைகளை சுட்டி காட்ட அதிகம் இவங்களுக்கு விருப்பப்பட ஒரு விஷயமாகவே இருக்குங்க. பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க கால்கள் மற்றும் மூட்டுக்கள் சார்ந்த பிரச்சனையில் கொஞ்சம் அவதிப்படுறவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள பார்க்கும்போது அவர்களுடைய உண்மை முகம் எது என்பதை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற குணம் இயல்பாகவே இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக உணர்ச்சி வசப்படுறவங்களாகவும் இருப்பாங்க. உடனுக்குடன் உணர்ச்சியை கட்டுக்குள்ள கொண்டு வரவங்களும் இவங்க தாங்க. இந்த மேசராசிக்காரங்க எப்பவுமே மிக விரைவாக அவங்களது உணர்ச்சியிலிருந்து வெளிவரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகம் செலவு செய்வதை விரும்புறதுனால எவ்வாறான வழிகளிலும் பணத்தை செலவு செய்யலாம் அப்படிங்கிறத விரைவாக திட்டமிட்டு செலவு செய்கிறவங்க கூட இந்த மேசராசிக்காரங்க தாங்க. என்னடா இது நம்மளை பற்றி இவங்க இவ்வளோ சரியாக சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லைங்க, இன்னும் உங்களை பற்றி நிறைய இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு அடுத்து வரும் 12 நாட்களில் என்ன நல்ல பலன் அமைஞ்சிருக்கு, என்ன தீய பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சது, நம்ம சொன்னதில் என்ன சரியாக இருந்தது அப்படின்னு இருந்தால் அதை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். இது மட்டும்தானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க, இன்னும் நிறையவே இருக்குது மேசராசிக்காரங்களை பற்றி. அது என்னென்னா, இவங்களுக்கு வந்துட்டு பணத்தை சேமிக்கிற எண்ணம் பெரிதளவும் இருக்காதுங்க. அந்த பணம் எவ்வளோ இருக்கோ அந்த அப்போதைக்கு நல்லா செலவு செய்யணும், பிடிச்சதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. இருந்தாலும் கூட அந்த செலவுகள் வந்து பயனற்ற ஊதாரி செலவாக இருக்காதுங்க. அவசியமான தேவைக்காக செய்யப்படும் செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். மேலும் புண்ணிய காரியங்கள் செய்ய மனம் எப்போவுமே உங்களுக்கு பொதுவாக விரும்புங்க. எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் இவங்களுக்கு இயல்பாகவே இறைவன் கொடுத்த வரம்னே சொல்லலாங்க. இவங்களுடைய திறமை கண்டு எதிரிகள் கூட பயம் கொள்ளும் வகையில் எந்த ஒரு செயலையுமே தீர்க்கமாக முடிவெடுத்து அந்த செயலை விரைவாக முடிஞ்சு செயல்படுத்தக்கூடியவங்க தாங்க இந்த மேசராசிக்காரங்க. மேலும் பொதுவாக இவங்களுக்கு வந்து நீர் நிலைகளை பார்த்தாவே அச்சம் இருக்குங்க. ஆனால் உயரங்களை பார்த்து பயம் இருக்காதுங்க இவங்களுக்கு. தண்ணியில் ஆற்றுல குதிக்கணும், கடலில் குதிக்கணும் அப்படின்னா சற்று பயப்படுவாங்க. இதை பெரிய மலை உச்சிக்கு செல்லணும், ஒரு மரம் ஏறணும் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பயம் இல்லாமல் இவங்க செய்வாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே முதன்மை பெற்றவங்களாக விளங்குவாங்க. ஏன்னா இவங்க வந்து செவ்வாய் அதிபதியாக கொண்டதுனால இப்படி தாங்க இருப்பாங்க. இவங்களது எண்ணம் வந்து இவங்களுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்குங்க. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே கணிச்சிருவாங்க இவங்க யார், எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறது கணிச்சிருவாங்க. அதுக்கு நம்ம ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி கூட அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது எல்லாமே இவங்க ஒரு முன்னாடியே பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிற குணம் இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்குங்க. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நடக்கிற விஷயம், பின்னாடி நடக்கிற விஷயம் முன்கூட்டியே அறிகுறி எல்லாமே ஒரு சிலதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க. அது கரெக்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை துடிப்பாகவும் ஆர்வமாகவும் செய்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா அந்த முடிவுலேருந்து கட்டாயம் பின் வாங்கவே மாட்டாங்க. அதில் என்ன ஒரு பின்விளைவு வந்தாலும் சரி அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த காரியத்தை சிறந்து செயல்படுத்தக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க பொதுவாகவே இந்த மேசராசிக்காரங்க. இந்த மேசராசிக்காரங்க பேச்சில் கம்பீரம் இருக்குங்க. அதனாலேயே அனைவரையும் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு இவங்க இயல்பாகவே இவங்களோட பேச்சு வந்துட்டு இயல்பாகவே அந்த மாதிரி தாங்க இருக்கும். மிக வேகமாக செயல்படக்கூடிய இவங்க வந்துட்டு எதற்குமே பயப்படாமல் தைரியமாக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சில விஷயத்தில் சொல்வதை காட்டிலும் அதில் செஞ்சு காட்டுறதுல ரொம்பவும் இவங்க விரும்புவாங்க. அதுக்கப்புறம் தலைமை தாங்கும் இயல்பு இந்த மேசராசிக்காரங்கிட்ட பொதுவாகவே இருக்குது. அது ஏன்னா 12 ராசிலையும் முதன்மை ராசி மேஷம் இல்லையா, அதை வச்சு நம்ம தீர்க்க முடிவெடுக்கலாங்க. எந்த ஒரு செயலையுமே இவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதன் பிறகு தொழில்சார் வாழ்வில் வெற்றி பெற்றாலும் தனிப்பட்ட வாழ்வில் பிரச்சனைகளை இவங்க எதிர்கொள்ள நேரிடுங்க. எல்லா ஏற்றத்தாலுமே வந்து தாங்க போகும். அதன் பிறகு மேலும் இவங்களது வாழ்வில் வந்துட்டு மனதில் ஒரு போராட்டத்துடன் அவங்களது வாழ்க்கையை கடந்து செல்வாங்க. தனிப்பட்ட வாழ்வில் மகிழ்ச்சியான நிலவு அதிகம் நடக்க இவங்களுக்கு தடைகள் நிறையவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பிறருக்கு கிடைக்கும் நன்மைகளை போல இவங்களுக்கு நன்மை கிடைக்கல அப்படின்றது ஒரு வருத்தம் இவங்க மனசில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. இவங்களுக்கு வந்துட்டு தனுசு, துலாம், சிம்மம் போன்ற ராசிக்காரங்க நட்பு ராசி
ராசியாக இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு எல்லாமே சாதகமான பலன்கள் வந்து இந்த ராசிக்கிட்ட இருக்கிறதுனால பொதுவாகவே மேச ராசிக்காரர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தா தனுசு, துலாம், சிம்மம் போன்ற ராசிக்காரங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. உங்களது வட்டாரத்தில் நண்பர்கள் வட்டாரத்தில் கூட நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மேச ராசிக்காரங்களாக இருந்தீங்களா வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரம் என்னென்னு. தனுசு, துலாம், சிம்மத்தை கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்துக்காக மேசராசிக்காரங்க எவ்வளவு கடுமையாக உழைச்சாலும் சரிங்க, அவங்க வந்துட்டு வீட்டில் நல்ல பேரே வாங்க முடியாதுங்க. அதிகம் நோய்களால் பிடிக்கப்படுறதுனால மருத்துவ செலவு இவங்களுக்கு கொஞ்சம் ஏற்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கும். இதனால் அதிகம் விரக்தி அடைஞ்சு காணப்படுவாங்க இந்த மேசராசிக்காரங்க. நீங்கள் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா எல்லாத்துலேயுமே தலைமை பொறுப்பு, நம்ம எவ்வளோ நியாயமாக நடந்தாலும் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மேசராசிக்காரங்களுக்கு ஒரே உறுதுணை யாருன்னு சொன்னால் முருகப்பெருமான் தாங்க. முருகன் தாங்க உங்களுக்கு கதி. என்ன நடந்தாலும் சரி முருகப்பெருமானை போய் பார்த்து செவ்வரளி மாலை வாங்கி போட்டு உங்களது பிரச்சனையை சொல்லி வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த முருகன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களது துன்பங்களிலிருந்து விடுபட மிகுந்த உறுதுணையாக இருப்பார்னே சொல்லாங்க. ஏன்னா செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதுனால முருகன் வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்களா மிகவும் நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. மேலும் நாம் தொடர்ந்து அடுத்த 12 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தா உங்களுக்கு நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தா பொதுவாக 12 ராசிக்கும் சூரியன் வந்துட்டு மிதுன ராசியில் இருக்காருங்க, செவ்வாய் மேச ராசியில் அமர்ந்திருக்காரு, புதன் மிதுன ராசியில் இருக்காருங்க, ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செஞ்சுருக்காரு, சுக்கிரன் வந்துட்டு மிதுன ராசியில் அமைஞ்சிருக்காரு, மேலும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் சொல்லி இந்த வாரம் கிரக நிலைகள் இப்படி சஞ்சாரம் செஞ்சுருக்குங்க. வேறு எதுவும் கிரக மாற்றம் இல்லை. இந்த கிரக மாற்றம் இப்படி இந்த வாரம் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம். வீரத்தை அணிகலனாக கொண்டவங்க தாங்க இந்த செவ்வாய் அதிபதியாக கொண்ட மேசராசிக்காரங்க. இவங்க வந்துட்டு நவகிரக நாயகர்களின் முதல்வனான சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரிங்க, எடுத்த வேலையை முடிக்காமல் உங்களை வந்துட்டு கைவிட மாட்டாருன்னே சொல்லலாங்க இந்த சூரியன். அதனால் நீங்கள் எந்த ஒரு செயலையுமே சரி அப்படின்னு தோணுச்சுன்னா கட்டாயம் செய்யுங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதன் பிறகு வந்துட்டு சூரியன் எடுத்த வேலையை முடிக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சந்திரன் வந்துட்டு நகர்வுகள், சந்திரன் நகர்வுகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தரும்னு பார்த்தா மிகவும் சிறப்பான அனைத்து பலன்களுமே உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மேசராசிக்காரங்க வரப்போகும் நாட்களில் பயமே கொள்ள தேவையில்லைங்க. ஏன்னா வந்துட்டு சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கார், சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. எடுக்கிற காரியங்கள் அனைத்துமே வெற்றின்னே சொல்லலாங்க. போட்டி பந்தயத்தில் எல்லாமே நீங்கள் கலந்துக்கிட்டிங்களா கட்டாயம் உங்களுக்கு தாங்க வெற்றி. செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்காருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால நீண்ட காலமாக பதிவு செய்யாமல் இருந்த நிலத்தை பத்திரம் போடும் ஒரு பெரும் வாய்ப்பே உங்களுக்கு காத்து கொண்டு இருக்குன்னே சொல்லலாங்க. கண்டிப்பாக இப்போ வந்துட்டு நீங்கள் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தலையிட்டு முன்னின்று செஞ்சிங்களா அது எல்லாமே சாதகமாக முடியும். பத்திரமும் உங்கள் வீடு வந்து சேருங்க. புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா கெட்டிக்காரத்தனமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாங்க. மேலும் பெட்டியில் பணம் இருக்குங்க, கரைந்து கண்ணுக்கு தெரியாமல் செல்லலாங்க. இருக்கிற பணம் எப்படியாவது வந்து செலவாயிடும், ஆனால் அதில் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்கள் தாங்க இருக்குது. செலவு செய்யாமல் இந்த காலத்தில் எந்த ஒரு பலனுமே அடைய முடியாது. கொஞ்சம் செலவும் ஆகும், அதற்கேற்ப நல்ல பலன்கள் எல்லாமே கூடிய விரைவில் உங்களை வந்தடையுங்க. மேலும் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால வார இறுதியில் வக்கரம் வந்துட்டு உங்களுக்கு நிவர்த்தி அடைய போகுதுங்க. அரசாங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு இது ஒரு அனுகூலமான காலம்னே சொல்லலாங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் தள்ளி போகும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் திருமண பேச்சு மட்டும் எடுக்கும்போது சற்று கவனமாக எடுங்க, கொஞ்சம் யோசித்து சிந்தித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுத்துடாதீங்க. அதன் பிறகு கணவன் மனைவிக்கிடையே சலசலப்பு உருவாகும், மன சஞ்சலம் வருங்க. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லதுங்க. சனி 11ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா விவசாய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்குங்க. இது வரைக்கும் ஏதாவது விவசாய காரியத்தில் தடைபட்டிருந்த காரியத்தை கூட இப்போ நீங்கள் முன்னெடுத்து செலுத்தி நடத்தும் போது கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. விவசாயம் செழித்து வளருங்க. அதன் பிறகு ராகு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அதனால் வந்துட்டு இந்த பத்திரம் எல்லாமே உங்களுக்கு கையெழுத்து ஆகும்னு சொன்னோம்ல, அது எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எல்லோரும் கையெழுத்தும் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு யோசித்து பத்திரங்கள்லாம் நல்லா தீர்க்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டு அந்த பத்திரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இறை வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தருங்க. மேலும் வந்துட்டு 20ஆம் தேதிக்கு அப்புறம் சந்திராசிரமம் இருக்குங்க உங்களுக்கு. அந்த 20ஆம் தேதியில் அன்றைக்கெல்லாம் சற்று கவனமாக இருக்கணுங்க. ரொம்பவும் விழிப்போடு நீங்கள் செயலாற்றணும். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஏதாவது வார்த்தைகள் பேசும்போது நீங்கள் தெளிவாக பேசணுங்க. ஏதாவது தவறுதலாக வார்த்தையை விட்டுட்டிங்களா சிவியின் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தையை கவனமாக பேசணும்.
மேலும் வந்துட்டு நீங்கள் அன்றைக்கி நீங்களே கூட கொஞ்சம் சற்று கவனமாக தாங்க இருக்கணும். வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது பார்த்து பத்திரமா ஓட்டணும். மேலும் மேசராசியில் இருக்கவங்களுக்கு அதிகமாக கோபம் வரும்னு சொல்லியிருக்குல்ல, உங்களுக்கே தெரியுங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் எவ்வளோ கோவப்படுவீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கே இயல்பாக தெரியும். எனக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் சந்திராசிரம காலங்களில் மௌனம் விரதம் இருந்துருங்க. அது ரொம்பவும் நல்லதுங்க உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.